ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் நித்தம் நித்தம் உழைப்பாளனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முச்சி முகர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ஒரு சிறந்த உழைப்பாளி, ஹஜ்ரத் அபூபக்கர் சிறந்த உழைப்பாளி, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு சிறந்த உழைப்பாளி. இத்தனை உழைப்பாளிகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கானவர்களாக பட்டியலிட்டார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு உண்டான ஹக்க கரெக்டா கொடுத்தரணும். உஸ்மான் ரலியல்லாஹு சில பல நேரங்கள்ல கஷ்டமான கடுமையான வெயில் காலங்கள்ல தன்னுடைய உழைப்பாளிகளை என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப வேலை வாங்க மாட்டாங்க. அவங்க பெரிய பணக்காரர். அந்த நேரத்துல உஸ்மானே கனி ஒரு பெரிய செல்வந்தர். நம்மள மாதிரி உணர்வு தானே அவனுக்கு இருக்கும், நம்மள மாதிரி உடம்பத்தானே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், நம்மள மாதிரி தளர்ச்சியும் அயற்சியும் மயக்கமும் தயக்கமும் அவனுக்கும் இருக்கும். அப்படின்றதுனால கடுமையான வெப்ப காலங்கள்ல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு உழைப்பாளிகளுக்கு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை ரொம்பவுமே இலகுவாக என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். சகோதரர்களே, உழைக்காமல் எனக்கு கிடைக்கும் என்று ஒருவன் நம்பினானேயானால், அதிர்ஷ்டத்தை நம்பினானேயானால் அவன் வாழ்க்கை அவல நிலைக்கு ஆளாகும் என்பதில் ஐயமில்லை. அதனால் உழைக்கின்ற வர்க்கம் என்றும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், இறைவனே என் கை கால்களை நீ எந்த காலத்திலும் முடக்கி விடாதே, நான் பிறருக்கு பாரமாக ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி விடாதே, என் உயிர் உள்ள மட்டும் என் ரிசுக்கை நானே உன்னிடத்தில் தேடி பெறக்கூடிய தௌஃபீக்கை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். எடுத்த எடுப்புலயே 40-45 வயசு ஆன உடனே எங்க மோகம் சம்பாதிக்கிறானா முடிஞ்சு போச்சு, அடக்கலம் தஞ்சிருவார். 45 வயசு தான் ஆகும், 50 வயசு தான் ஆகும், மோகம் நல்லா சம்பாதிக்கிறான். எதுக்கு போட்டுக்கிட்டு? உன் உடலுக்கு என்ன தேவை? உழைப்பு வேண்டும் அல்லவா? உழைப்பற்ற நிலையில் 1000 நோய்களை நீ எடுத்துக்கொள்வதை விட காலம் முழுக்க உழைத்து 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 உனக்கான கௌரவத்தை உன்னிடமிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நீ பெற்றுக் கொள்ளலாமே. ஏன் இன்னொரு இடத்தில் உன் மகனாக இருந்தாலும் வாயிறு வயிறு வேற தானே?